ஹலோ ஒன் அமேன் வெல்கம் ராஜே. ஸோ இந்த வீடியோ பார்க்க போறோம்னா லீடர். ஸோ இந்த படத்தோட டைட்டில் கிளிம்ஸும் ரெண்டாவது இப்போ ரீசனாக வந்துட்டு ஆஃபிஷியல் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நம்ம சேர்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளிம்ஸ்லேருந்து போயிடலாம். ஸோ கிளிம்ஸ் ஒன்றும் பார்க்கல, பட் வந்து சில போர்ஷன் சில ஷார்ட் மட்டும் பார்த்தேன். யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் ரீல்ஸ்லையும் பார்த்தேன். அது பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். அப்புறம் இந்த ரிவ்யூஸ்லாம் கொஞ்சம் இந்த ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் அது கொஞ்சம் அவங்க சொல்கிற ஒப்பீனியன் ரிவ்யூஸை வந்துட்டு கேட்டுட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு, பவர்ஃபுல்லாக இருக்குது, அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ லுக்கை பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கு. இந்த போஸ்டரு தம்ப்நெயில் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே, ஒரு மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன கேட்கணும்னு தோணுதா, யாரா எங்க தலைவனை இந்த லெஜண்ட் சரவணனை வந்துட்டு போன படத்துல என்னோட தாடி இல்லாம ஒரு ராபர்ட் மன் ஆடி இருக்காரு, நடிச்சுக்கிருக்காரு, அப்படிலாம் போட்டு மீம்ஸ் எல்லாம் போட்டு இருந்தீங்க. அதுக்கு சரியான படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த படத்துல இருந்து வந்துட்டு ஃபேன்ஸ் இன்னும் வந்துட்டு தீவிரமான ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க நம்ம சரவணன் சாருக்கு. ஸோ எப்படி இருக்க போது எனக்கு வந்துட்டு ஐடியா இல்லைங்க. ஓகேவா? ஆனா கண்டிப்பா மொக்க பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க போன படம் அந்த ஃபர்ஸ்ட் படம் மாதிரி. ஸோ நம்ம கிளிம்ஸ்ல இருந்து போயிடலாம். பாத்துருவோம், அதுக்கப்புறம் நான் தாட்ஸ் அண்ட் வியூஸ் நான் சொல்றேன். ஸோ அது மூலம் யாரெல்லாம் பாத்துட்டீங்களோ உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ வந்துட்டு டைட்டில் கிளிம்ஸ்ல இருந்து நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, யா, லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் டவுன் 3 2 1 கோ. டேய், கிளம்புன 9 வண்டி எங்கடா போச்சு? அண்ணே, எல்லா ஏரியாவிலையும் ஆளுங்க இறங்கி தேடிட்டு இருக்கானே. அண்ணனுக்கு தெரியறதுக்குள்ள கண்டுபிடிங்கடா. அண்ணே, பூரா வண்டி இங்கே தானே இருக்கு. எவன் பண்ணதுன்னு தெரியலண்ணே, போய் பாக்குறேண்ணே. யாருடா அவன் நம்ம வண்டியை தொட்டிருக்கான்? போலீஸா, கஸ்டம்ஸா, நேவியா, இல்ல கேங்ஸ்டரா? அப்பா அண்ணே. என்னடா சொல்லுத? ஆமாண்ணே, அந்த பிள்ளையோட அப்பா. என்னடா கேமரா இருக்குது, செமையா இருக்கு. நீ என்ன பெரிய ஹீரோவா? தாமாடா, எல்லா அப்பனும் தான் பிள்ளைக்கு ஹீரோ தான்டா. என்னடா இது மேக்கிங்? ஏப்ரல் 2026. ஓகே, என்னடா இது பண்ணி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி பெரிய பெரிய ஹீரோக்கு தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இவரும் குறைஞ்சது கிடையாது. நம்ம போன படத்தோட நம்ம ஜட்ஜ் பண்ண வேணாம், ஓகேவா? பட் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்போ அந்த மலையில கொடையை பிடிச்சி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பின்னாடி வெடிக்குது, அந்த பொண்ணுக்கு காது கேட்கான்னு நினைக்கிறேன். லைக் அந்த இயரிங், அந்த செவிட்டு மிஷின் சொல்லுவாங்க, அந்த மிஷின் வந்துட்டு போட்டுருக்கா. அதை வந்துட்டு அவர் கழட்டிட்டு ஏன்னா அந்த பின்னாடி பாம்பு பிளாஸ்ட் ஆகுதுல, அதை கழட்டிட்டு கேட்கக்கூடாதுக்காக கழட்டி வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே கேஷுவலா நின்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்க மாதிரி பின்னாடி பிளாஸ்ட் ஆகுது. அது செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டைலாக், அதுக்கப்புறம் அந்த ஒரு இந்த லியோ படத்துல இந்த காஃபி ஷாப்ல ஒரு ஃபைட் சீன் வரும். நம்ம தளபதி வந்து அந்த கன் எடுக்கிறதுக்காக சோஃபால இருந்து கீழே உருண்டு அந்த ஒரு ரவுண்ட் கேமரா வந்து சுத்தி போற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும்ல, ஓகே, அதே இங்க பண்ணிருக்காங்க. ஓகேவா? இந்த ஷார்ட்ல யூஸ் பண்ணி, அதான் டைட்டில் கிளிம்ஸ்க்கு இந்த ஷார்ட் படத்துல வருமா இல்லையா எனக்கு தெரியல. பட் சூப்பரா இருக்குங்க உண்மையிலே. தலைமை வேற மாதிரி இருக்காரு உண்மையிலே. ஓகேவா? ரொம்ப பியர்ட் லுக்லாம் வச்சு டைலாக் சொல்லுறது அது நல்லா இருக்கு. ஸோ நல்லா இருக்கு, கிளிம்ஸ் நல்லா இருக்கு. டீசர் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம்மா. செம்ம உண்மையிலே டீசர் கிளிம்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் டீசரை பார்க்கணும்னு செம்ம ஆர்வமா இருக்கு, சீரியஸ்லி. ஏன்னா அப்படி இருக்கு இந்த கிளிம்ஸுக்கு எப்படி மேக்கிங் பண்ணி வச்சிருக்கீங்க. சரி, ஓகே, டீசருக்கு போயிடலாம். ஸோ யா, லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் டவுன் 3 2 1 கோ. என் பொண்ணு கூட நான் இருக்கணும். அதுக்காக இந்த உலகத்தையே எதுக்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். ஷாம் தானே? ஹென்ரியா?
பேர் என்ன? சக்திவேல் சார். எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ எப்படிடி அவர் கூடயே இருக்க முடியும்? ஓகே ஓகே பார்த்துட்டோம். செம்மையா இருக்கு கட்டு. இந்த அது முருகன் சாங், அது அந்த என்னது முத்தெரு, அது எனக்கு சரியா பாட வராது. அந்த சாங்குக்கு அதே அந்த சாங் பாடுறது ஒரு மாதிரி கட் பண்ணி தான் இருக்கும். அந்த ரிதமை வச்சு டீசரை கட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு ஷாட்டு கன் லோட் பண்றது, சுடுறது, அதுக்கப்புறம் கிளாஸ் உடஞ்சி கிளாஸ்க்குள்ள கேமரா போடுறது, அது நல்லா இருந்துச்சு. உண்மையிலே மேக்கிங் வைஸ் தரமா இருக்கு. டெக்னிக்கல் வைஸ் வந்து வேற லெவல்ல இருக்கு உண்மையிலே, நிஜமா சொல்ல போனா. ஓகேவா, இப்பதான் நான் நோட்டீஸ் பண்ணேன், கிளிம்ஸ் வந்துட்டு 2 நிமிஷம், டீசர் வந்துட்டு 1 நிமிஷமா. ஓகேவா, ஆனா எனக்கு கிளிம்ஸ் பிடிச்சிருக்கு. கிளிம்ஸ் உண்மையிலே மாசா இருக்கு உண்மையிலேயே சொல்ல போனா. டீசர் வந்துட்டு ஸ்டாரி, இந்த ஃபாதர் அண்ட் டாட்டர் இவங்களை வச்சுதான், இவங்க தான் கோர் கான்செப்டா இருக்கும் போது, பட் அதை தவிர்த்து ஒரு கமர்ஷியலா கொண்டு போறாங்க. மேபி அது கண்டெய்னா ஹார்பர் மாதிரிலாம் காமிக்கிறாங்க, போலீஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இது ஒரு கிரைம் த்ரில்லர், ஆக்ஷன் த்ரில்லர் தான் இருக்கும்போது, மேபி அது ட்ரக்கா என்ன கடத்தலா, ஓகேவா, அந்த மாதிரி ஒரு ஸ்மக்லிங் கான்செப்டா. கூலி நான் வருத இல்ல சாரி, உண்மையிலே கூலி நான் தாங்க வருது. ஹார்பர் இந்த கண்டெய்னர்லாம் பாக்குறப்போ எத்தனை பேருக்கு அது நான் வந்துச்சு, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆனஸ்டா, சரிங்களா? பட் எனிவேஸ், இது உண்மையிலேயே கிளிம்ஸும் சரி டீசரும் சரி ரெண்டுமே டெரிஃபிங்கா இருக்குங்க. உண்மையிலேயே கரெக்டான வேர்ட் எனக்கு சொல்ல தெரியல உண்மையிலே. லைக் மேக்கிங், அது நீங்க வந்துட்டு லெஜண்ட் படம் பாத்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் செம்ம ட்ரோல். அவர் கிளீன் ஷேஃபா வந்தாரு, லைக் ஒரு ராபர்ட் மாதிரி இருக்காரு. அவரை வச்சு வந்துட்டு விஜய் டிவிலே வந்துட்டு நிறைய பேர் அவர் மாதிரி மேக்கப் எடுத்து காமெடி ரொம்ப யூமிலேட் பண்ணாங்க. ஆனஸ்டா சொல்ல போனா, நடிக்க வரல, ஒரு மாதிரி லிப்சிங் பண்ண வரல, டயலாக் பேச வரல, பொம்மை மாதிரி நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஈஸ் த மேன், இஸ் த உண்மையிலேயே லைக் என்ன சொல்லி வார்த்தை இல்லை, சீரியஸா வார்த்தை இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் வேர்டிங் தெரிஞ்சா ஒரே வார்த்தையில டிஸ்கிரைப் பண்ற மாதிரி நீங்க சொல்லுங்க, ஓகேயா? சீரியஸ்லி டெக்னிக்கல் வைஸ் பவர்ஃபுல்லா இருக்குங்க, உண்மையிலே பவர்ஃபுல்லா. பட் ஸ்டாரி எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது ஐடியா இல்லை. பட் இந்த படத்துக்கு அப்புறம் மனசனுக்கு இந்த டீசர் கிளிம்ஸ்லயே வந்துட்டு இந்த ஃபேன் பேஸ்ல ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்புறம் ஹிட்டு தான் கன்ஃபார்ம். ஓகேவா, ஹிட் தான், நிறைய பேர் செலிப்ரேட் பண்ண போறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மேக்கிங் வைஸ் பார்க்கும்போது ஒரு ஆக்டர், ஒரு புது அப்கமிங் ஆக்டரை இப்படி பாக்குறப்போ, 2வது படத்துல இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஓகேவா, நல்லா இருக்கு. மேக்கிங் வாய்ஸ் ரொம்ப நல்லா எடுத்துருக்காங்க. ஜிப்ரன் சார் வந்துட்டு மியூசிக், அது ரீமிக்ஸ் பண்ண சாமி பாட்டை ரீமிக்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அதை வச்சு டீசரை கட் பண்ணியிருந்தாங்க. இந்த சாமி பாட்டை யூஸ் பண்ணதுக்கு ப்ரீவியஸா ஒரு படத்துல காப்பிரைட் இஷ்யூ இதுன்னு வந்துச்சு, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சாமி பாட்டை கேவலமா யூஸ் பண்றாங்க, அப்படி அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த சாங்குக்கு என்ன வரப்போகுதுன்னு சத்தியமா ஐடியா இல்லை. பட் என்னோட ஒப்பீனியன் வந்துட்டு, இது கேவலப்படுத்துறதோ அசிங்கப்படுத்துறதோ கொச்சப்படுத்துறதோ ஒன்றும் இல்லையா. அது வந்துட்டு அது ரிமிக்ஸ் பண்ணி வேற மாதிரி அவங்களோட கிரியேட்டிவிட்டியை காமிக்கிறாங்க, ஓகேவா. பட் ஐடியா இல்ல, நல்லா இருக்கு கேட்கறது நல்லா இருக்கு, விஷுவலி நல்லா இருக்கு, ஓகேவா. ஸோ நான் கீழே வந்துட்டு இந்த கிளிம்ஸ் அண்ட் வந்துட்டு டீசரோ லிங்க்ஸ் வந்துட்டு நான் கொடுக்குறேன். யாரும் பார்க்கலையோ நீங்க வந்துட்டு எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த உங்க தாட்ஸ் மியூசிக்ல ஷேர் பண்ணுங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த சைன் ஃபேமிலி டேக் கேர், பாய்.